ஊருக்கெல்லாம் கஞ்சி ஊற்றுறதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். காலம் ஓடிட்டே இருக்குது. ஒரு கூடுகை, ஒரு அங்கம், ஒரு சரீரம், ஒரு குழு என்பதெல்லாம் மனுஷனுடைய யோசனை இல்லை, கடவுளுடைய யோசனை. நாம் அங்கே கூடி வந்துட்டுனா ஒன்றும் நம்ம எட்டி முறிக்கலை. ஒப்பு கொடுத்ததே ஏதோ பேர் இறக்கத்தில் நம்ம வாழ்க்கையில் கணக்கில் சேர்ப்பார். ஓயாத அரும்பெரும் விஷயங்களை முடிவில்லா வாழ்வுக்கும் உங்களுடைய மகிமையின் கிரீடத்தை நீங்கள் பெருமடிக்கான தரமான ஆலோசனைகளை தான் தவிச்சு தான் ஒரு ஆம்பளையாக இருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். எனக்கு இஷ்டம் இல்லை அது. நீங்கள் பாடையில் போகிற வரைக்கும் இந்த வார்த்தை இன்றைக்கி 2026 பிப்ரவரி மாதம் 27 நியாயாதிபதிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் உங்கள் உள்ளத்தில் அப்படியே இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் சொல்லுவாங்க, மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜ். அது ஒரு மாதிரி ஒரு பெரிய கான்சோலுக்குள்ளே உங்களை படுக்க வச்சு கொண்டு போவாங்க. உள்ளே ஒரே தாங்க முடியாத இறைச்சல், மேக்னெட்டிக் வேவ்ஸ், காதில் மூக்கிலலாம் பஞ்சு வச்சிருவாங்க. தலையிலேருந்து கால் வரைக்கும் எலும்போடு ஒட்டி இருக்கிற தீங்கு என்ன என்பது அந்த தொழில்நுட்பத்துக்கு அடுத்த விதத்தில் ஏதோ விதத்தில் அது கண்டுபிடிச்சி சொல்லுது, பிளட் டெஸ்ட்டை தாண்டி. அதுபோல் இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே ரீங்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏமாற்றிக்காதீங்க. யாரோ பரலோகத்தில் ஒரு தேவத்துவம் குதித்து உங்களுக்கு சொல்லணும்னு ஒத்த காலெலாம் நீங்கள் நிற்க வேண்டிய தேவையில்லை. தெபொராள் சொல்கிறாப்புல, தெபொராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. தெபொராள் தீர்க்கதரிசி அதெல்லாம் பிடிச்சி தொங்கிட்டு இருக்க வேண்டாம். இப்போது நீங்கள் எழும்பும் வரைக்கும் விஷயம் பாழாயிட்டு தான் இருக்கும். காலமாக சொல்கிறேன், நீங்கள் எவனுக்கும் யாருக்கும் பயப்பட வேண்டாம். தேவையில்லை. நம்ம நியாயம் தீர்ப்பவருக்கு முன்பாக தான் நம்ம பயப்படணும். நம்ம கணக்கு சமர்ப்பிக்க வேண்டியவருக்கு முன்பாக தான் நம்ம பயப்படணும். ஸோ யூ ஹாவ் எவ்ரி ரீசன் டு ரைஸ் அப். தெர் இஸ் நோ ரிட்டையர்மெண்ட் இன் கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்தவ வாழ்விலே ஓய்வு பெறதுங்கிறது, பதவி ஓய்வு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உயிர் பிரியற வரைக்கும் ஆண்டவருக்கு நம்ம சேவை செய்ய வேண்டியது. நீங்கள் சௌகரியத்தை எதிர்பார்க்கக்கூடாதா, அதெல்லாம் எதிர்பார்க்கணும், இப்படியே எதையா மொக்கையாக எதையா யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நீங்கள் எழும்பினாலே பெரிய சௌரியம். எழும்பாதது தான் உங்கள் வாழ்க்கையின் வீழ்ச்சி, உங்கள் வேதனையின் சாதனை, உங்கள் ரோதனை. நீங்கள் எழும்பாமல் இருக்கனால தான். திஸ் இஸ் மை ஒப்பீனியன். தப்பாக இருக்கலாம், ரைட்டாக இருக்கலாம். பைபிளே சொல்லியிருக்கு. ஆமாம், நான் மறுக்கலையே. பைபிள் என்ன சொல்லியிருக்குன்னு தெரிஞ்சு தான் சொல்கிறேன். ஆனால் அது என்ன முழு அர்த்தம்னு எனக்குமே இன்னும் சரியாக புலப்படலை. நீங்கள் பலவீனமான பாண்டமாக இருந்தாலும் நீங்கள் பலவீனமாக இருக்கும்படி பைபிள் சொல்லலை. நீங்கள் எழுமணுன்னு தான் பைபிள் சொல்லுது. நீங்கள் பலவீனமான பாண்டம்னு பைபிளே சொல்லிடுச்சின்னு பேசுனீங்கன்னா, நல்லா சொல்லிட்டேன் நான், சபிங்க, புடச்சி வாருங்க, சாணியை கரைச்சி தலையில் விடுங்க, ஹூ கேர்ஸ். பைபிள் சொல்கிற அளவுக்கு நீங்கள் பலவீனன்னு சொன்னீங்கன்னா, பலவீனன் எதெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் விரும்பக்கூடாது, அதை இப்பயே இந்த க்ஷணமே நிறுத்திக்கணும். ஏதாவது பேராசைப்பட்டீங்க, கழுத்தில் கத்தி தான். நாடகம் போடாதீங்க. ஓகே, தனிப்பட்ட வாழ்க்கையில் நாடகம் பண்ணாதீங்க. குடும்ப வாழ்க்கையில், சமுதாய சபை வாழ்க்கையில், தேவனுக்குமாக வாழ்கிற வாழ்க்கையில் நாடகம் போடாதீங்க. சப்பக்கட்டாக ஓடி ஒளிஞ்சு கண்ணாமூச்சி விளையாடாதீங்க. when you call yourself a weak person, behave so. இல்லை பலம் வேணும்னு கேட்டால் பலசாலியாக வாழ பயிற்றுவித்து கொள்ளுங்க. முரட்டுத்தனமாக இருக்கும் பேசுகிறது. சத்துரு உங்களை நல்லா தலையில் மிளகா அரைச்சிட்டே இருக்கான், ஏமாற்றிக்கிட்டே இருக்கான்.
போலி சமாதானத்தை, போலி ஆறுதலை தேடாதீங்க. நீங்கள் கோவப்படுறதெல்லாம் ஓயாமல் சொல்கிறேன், இருளுக்கு விரோதமாக கோவப்படுங்க. தேவனிடத்தில் வைராக்கியமாக போராடி கேளுங்க. தின பெண்கள் சாராங்களே, என்ன வாட் யூ கேர், வாட் கேன் ஐ டூன்னு இருக்கீங்களா உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு? ஒடுக்கப்படுகிற பெண்களுக்காக இன்னொருத்தன் தான் வக்காலத்துக்கு வரணுமா? ஆனானப்பட்ட கடவுள் அந்த அனந்த ஞானம் உள்ளவர் ஒரு ஆம்பளை லாயக்கில்னு ஒரு பொம்பளை எழுப்பினாரா? ஒரு பொம்பளை எத்தனை பெண்களை ஆண்டவர் வேதத்தில் எழுப்பி இருக்கிறாரு. நீங்கள் எழும்பக்கூடாது, நீங்கள் எழும்பக்கூடாது. எதுக்கு பெரிய மரியாதைக்கு அலையிறீங்க? எழும்புங்க. பானபலியா வார்க்கப்பட ஒப்பு கொடுங்க, சௌகரியத்தை விட்டு கொடுங்க. யூ டோன்ட் டேக் எனி ரிஸ்க் அட் ஆல். எல்லா சபைக்கும் இயேசு ரத்தம் சிந்திருக்காரு. ஆம்பளைங்க போட்டு வீணா போனவனுங்க 11, 12, 13 வருஷமாக அதான் சொல்கிறேன். நீங்கள் எழும்ப வேண்டியதானே பிரகாசமுள்ள மனக்கண்களோடு. நீங்கள் ஒரு அபிகாயில எழும்ப வேண்டியதானே. யார் உங்க கையை பிடிச்சா? நீ கர்த்தர் வார்த்தையை சுமக்க வேண்டியதானே. சபிக்கப்பட்ட ஒரு வம்சத்திலேருந்து ஒருத்தி ஓ சாமியே சாமி, ஓ ஜனங்களே என் ஜனங்க, நீ இருக்கிற இடத்துல தான் இருப்பேன், மரணமே இல்லாமல் வேற ஒன்று நம்ம பிரிக்காது, திருப்பி இதை பற்றி என்கிட்ட பேசாதீங்க சொல்ல முடிஞ்சில்ல. புருஷனை இழந்தவ தானே அவள். என்ன பெரிய அப்படியே அங்கேருந்து சீதனமாக ஏதாவது வரதட்சணையை கொண்டு வந்துட்டாளா? புருஷனை இழந்து, எல்லாத்தையும் இழந்து, அறிமுகம் இழந்து, கண்டாலே காரி துப்பக்கூடிய வெறுப்பு உணர்ச்சி கொண்ட யூதர்கள் மத்தியிலே தானே பெத்லேமுக்கு வந்தா மாமியாரோடு. உங்களை ஆண்டவர் அப்படியே கூப்பிட்டாரு. கேவலமாக இந்த உங்களுக்கு மரியாதை கொடுத்து, ரட்சிப்பை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து, ஆனந்தத்தை கொடுத்து, விசுவாசத்தை கொடுத்து, என்ன உங்களுக்கு ஆண்டவர் கம்மியாக பண்ணிட்டாரு? நீங்கள் ஏன் அதை உங்களுக்காக நீங்கள் யோசிக்கக்கூடாது? நீங்கள் அடுத்தவங்களுக்கு தான் சொன்னேனே, கஞ்சி ஊற்ற வேண்டாம். Why don't you rise up? நீ ஏன் ஆசீர்வாதத்தில் எழும்பலை? நீ ஏன் அறிவில் எழும்பலை? நீ ஏன் அபிஷேகத்தில் எழும்பலை? எங்கே எதிர்ப்பும், எங்கே வெறுப்பும், எங்கே விமர்சனம் இருக்கோ அங்கே நீங்கள் உங்கள் கர்த்தருடைய கரம் உங்களோடு இந்த நெகேமியா சொல்வது போல் அனுகூலமாக இருந்தா, சன்பலா என்ன, அவன் கூட்டம் என்ன, எல்லாம் வாயடிச்சு போனாங்களா? ஆனானப்பட்ட ஆமானையும் ஆண்டவர் அவன் ஆயத்தம் பண்ணின அதே தூக்கிலே தொங்க விடலையா? செட்டு சேராதீங்க. அக்கா உங்களுக்கே தெரியும், அத்தாச்சி உங்களுக்கே தெரியும், எல்லாத்தையும் தான் தெரியும் உங்கள் வண்டாவளம். கடவுள் சமூகத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. உங்கள் கண்ணீரை அவர் பாதத்தில் கொட்டி அவர் அதை கவனத்தில் கொண்டு உங்களை விசாரிக்கிறது உங்களுக்கு அறிவு இல்லை, சூடு சொரணை இல்லை. Why do you pick on somebody, some other lady? Why do you waste your time in your home and elsewhere? என்ன படித்து பிரயோஜனம்? என்ன படிக்காதவங்களை ஆண்டவர் உபயோகிக்கலையா? படித்தவங்களை உபயோகிக்கலையா? என்ன காரணம் சொல்லுவீங்க? மேனாமினிக்கையாக இருந்து எல்லாம் நடக்கணும், பார்த்து பள்ளி இழிக்கணும், வாய்ப்பில்லை. நரற்படும் பாடுகளில் தான் வேதவசனம் சொல்கிற மாதிரி நம்ம அகப்பட்டுட்டு இருக்கோம். போதிக்கிற நானோ நீங்களோ ரொம்ப காலமாக, more than 20 some years, என் வாலிப வயது குறைய யாரையாச்சும் நீங்கள் எழுப்புங்க ஆண்டவரே. என்னத்தான் நீங்கள் முன்னிறுத்தணும் எனக்கு அவசியமே இல்லை, ஆனால் என்னை நீங்கள் மறந்துடாதீங்க, நான் உங்களுக்கு உபயோகமாக இருக்கணும். நீங்கள் எழும்புங்க. எந்த சபையில் இந்த அளவுக்கு உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறாங்க? போய் பாருங்கள். 4 என்ன 10, 15 சபைக்கு ஏறி இறங்கி பாருங்கள். வேர் டு தே ரெஸ்பெக்ட் யூ? யோசிச்சு பாருங்கள். ப்ளீஸ் கோ. எவ்வளோ விமர்சனம் பண்ணுறீங்க, எவ்வளோ பின்னாடி பேசுகிறீங்க, போய் பாருங்கள். உங்கள் எவன் தட்டு தாம்பாளம் வச்சு கூப்பிட்றான், எவன் உங்களை முன்னாடி நிறுத்தி உங்களுக்கு யார் உங்களுக்கு இவ்வளோ பெரிய நம்பிக்கை கொடுக்குறாங்க பாருங்கள். உபயோகிச்சுக்கிறாங்க. டைம் அண்ட் அகெயின் தே யூஸ் யூ. ஆனால் உங்கள் தருணத்தையும் உங்களுடைய எல்லா காரியத்தையும் வீணாக்கி விரயம் பண்ணி நொட்ட சொல்லி வேதனையும் வலியையும் சொல்லி ஐயா
நம்பிக்கையே முற்றும் இழந்து போய் ஒரு மரண ஊர்வலத்தில் ஒரு விதவைக்கு செத்துப்போன மகனை ஆண்டவர் எழுப்பி வாழ்வு கொடுக்கலையா? நானும் மேவனும் இதை சாப்பிட்டு செத்துப்போத்தான் இருக்கும்னு சொன்ன இன்னொருத்திக்கு ஆண்டவர் பஞ்சம் தீர வரைக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கலையா? இல்லை, ஏதாவது ஒரு கோணத்திலே அதை யோசிங்க. அவங்களுக்கு செஞ்சார், ஓகே தான், எனக்கு செய்வாரா? அது எதுக்குங்க இங்கே வரீங்க? அதுக்கு எதுக்கு கர்த்தருடைய சபைங்கிற இந்த மாதிரி ரட்சிக்கப்பட்டவங்க கூடுற சபையில் ஏன் வரீங்க? கோ எல்ஸ்வேர். நேராக தான் சொல்கிறேன், வெறுப்பாக சொல்லலை. ஏன்னா நாட்களை விரயம் பண்ணாதீங்க. அவனுக்கு எவ்வளோ சொன்னாலும் எத்தனையோ பேருக்கு கேட்க இஷ்டம் இல்லை. மஞ்சள் துணியோ, கருப்பு துணியோ, பச்சை துணியோ, சிவப்பு துணியோ கட்டிட்டு அவன் காலில் செருப்பு இல்லாமல் பொம்பளைங்க இப்படி பைத்தியக்காரிங்க மாதிரி தானே ஊர்வலமாக எறும்பு மாதிரி போயிட்டுருக்காங்க. அங்கே போய் என்னத்தை கண்டாங்க? கர்த்தருடைய சபைக்கு வந்தால் கர்த்தரை நம்புங்க. ஏன் பாஸ்டரை நம்புங்க? ஏன் மனுஷனை நம்புறீங்க? அவரே இந்த கடவுளை தான் சொல்கிறாரு, மனுஷனை நம்பாதான்னு. மனுஷாலோடு தான் வாழணும் தெரிஞ்சு தானே சொல்கிறாரு. அவங்களோடு வாழும்போதே என்ன நம்பு. நான் எப்போ செய்வேனோ அது செய்வேன், எப்படி செய்வேனோ அப்படி செய்வேன், யாருக்கு செய்வேனோ அது செய்வேன், ஏன் செய்வேனோ அது ஏன் செய்ய மாட்டேனோ செய்ய மாட்டேன் சொல்லி தானே கூப்பிட்றாரு. ஏமாத்தியா கூப்பிட்றாரு? கண்ணில் மண்ணை தூவியா கூப்பிட்றாரு? பொடியை தூவியா கூப்பிட்றாரு? இன்னும் எத்தனை சிறார்கள் வளர வேண்டி இருக்க. இப்படி நீங்கள் இப்படி உறிஞ்சி போட்ட மாதிரி உட்காந்துருந்தா என்னைக்கு உருப்படும் சபை? என்னைக்கு சமுதாயம் உருப்படும்? என்னைக்கு குடும்பம் உருப்படும்? நாம் நேர்த்தியாக நடந்துக்கிட்டால் நமக்கு செய்ய வேண்டியதை அவர் செஞ்சுட்டே தான் இருக்கார். நம்ம நேர்த்தியாக நடக்காத போதே நமக்கு வேண்டிய காரியங்களை அவர் செய்து கொண்டு இருக்கும்போது அவருக்கான பிரியத்தை நாம் நிறைவேற்றும் போது அவர் நம்மை மறந்து விடுவாரோ? ஆனானப்பட்ட பிரியமாய் நடந்து கொண்ட ஒரு யோசேப்பை ஆண்டவர் ஜபர்தஸ்தாக 2 வருஷம் அவன் ஒரு சின்ன முயற்சி எடுத்தான். எப்பா உனக்கு ஞாபகம் வந்து ராஜாட்ட சொல்லுப்பா, இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான், எபிரேய பையன், சிறைச்சாலையில் அவன் ஒன்றுமே தப்பு பண்ணாமல் இருக்கான், ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லுப்பான்னா 2 வருஷம் ஆண்டவர் லாக் பண்ணிட்டார். செய்யாமல் போனாரா? தாமதம் பண்ணார் இன்னும் மகிமை பெறுவதற்கு. எல்லாம் ஊருக்கு பிரசங்கமாகவே நம்ம இருக்கிறோம். இந்த பிரசங்கங்களை தான் இந்த ராஜஸ்தானில் இருக்க கூட்டத்துக்கு சொல்லணும், பீகாரில் இருக்க கூட்டத்துக்கு சொல்லணும், அஸ்ஸாமில் இருக்க கூட்டத்துக்கு சொல்லணும், ஒரிசாவில் இருக்க கூட்டத்துக்கு சொல்லணும், ஆந்திராவில் இருக்கிற கூட்டத்துக்கு சொல்லணும். ஏன் தமிழ்நாடு ரொம்ப வாழுதோ? திரைமறைவில் எத்தனை பெண்கள் ஈனப்படுத்தப்படுகிறார்கள். அது ஏன் வேலை இல்லைன்னு யோசிக்காதீங்க. உங்களுடைய அர்ப்பணம் தேவன் எப்படிலாம் இன்டர்பிரேட் பண்ணுவார், எப்படிலாம் அதை புரிஞ்சு அதை மதித்து எப்படிலாம் உபயோகம் பண்ணுவார் அவருக்கு மாத்தான் தெரியும். நீங்கள் களத்தில் தான் போகணுன்னு இருந்தால் நிச்சயமாக களத்துக்கு போக முடியாத தேவன் உங்களை பக்குவப்படுத்துவார், பயிற்றுவிப்பார், கொண்டு செல்வார். திங்க் ஆஃப் யோர் லைஃப் ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட், இட்டர்னல் இன்வெஸ்ட்மெண்ட். நித்திய முதலீடாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கருதுங்க. நிந்தன்னு யோசிக்கிற இடத்துல பிள்ளையே பராமரிக்க நிந்த. ஆனால் வயசான காலத்தில் கிழவி 50 பிள்ளையை பார்த்தா மாத்திரம் ரொம்ப ஊரே போற்றுதா? வெக்கப்பட்டாங்க அவங்க. அப்படியே இன்னும் இந்த வயசுலையா குழந்தை இல்லாட்டினாலும் உங்களுக்கு பெரிய ஷோ, குழந்தை வயசான காலத்தில் கிடச்சாலும் உங்களுக்கு ஷோ. என்ன அப்புறம் யார் நீங்கள்? யாரை குழப்புறீங்க? கடவுளையா உலகத்தையா? புரியுதா உங்களுக்கு? இந்த உண்மைகள்லாம் எல்லாருக்கும் தான் அப்ளிகபிள். Not only for ladies, it's also for gents. ஆபிரகாம் அந்த நிந்தையை சகிச்சிக்காமல் இருந்திருப்பார். என்னையா அவன் 100 வயசில் போய் நம்ம அந்த விலை அதை ஓரம் கட்டிட்டு ஈசாக்கு பயந்த வாக்குத்தத்தத்தின் புத்தகம் இதுதான் பீத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே இன்னத்தை சொன்னார், பலிகி பெருக இதுலேயே தான் புத்தி இருக்குது. அவன் உயிரை கொடுத்து அவன் செத்து மடிஞ்சு தான் அந்த பாதையில் வந்திருக்கான்.
அதை பார்த்து ஆண்டவர் அனுதாபப்படலை. நீ இப்படி வந்தால் தான்ப்பா உருவாவ, அப்போ தான் நீ நிலச்சிருப்ப, உன் பிள்ளை நிலச்சிருக்கும், உன் சந்ததி நிலச்சிருக்கும், வித்து நிலச்சிருக்கும். இதெல்லாம் ஊருக்கு தான் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கோம். எவனும் அந்த பாதையில் போக இஷ்டம் இல்லை. இன்றைக்கி காலையில் ஐ வாஸ் ஸோ அப்செட். இந்த மனுஷன் ஐ எம் நாட் ஹாப்பி. அதை சொல்கிறதே எனக்கு ஒன்றும் பெருமை இல்லை. ரொம்ப ஷேம், டோட்டல் ஷேம் ஆன் மீ. பட் ஐ ஹேவ் டு ஸ்டில் இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் ரிமைண்டர். இதெல்லாம் ஒரு 1000 என்ன பல 1000 முறை ஆண்டவர் எனக்கு சொல்லியிருப்பார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், the book of 1 Corinthians chapter 6. உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோடு வழக்கு உண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதக்காரனிடத்தில் போக துணிகிறது என்ன? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாக இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? தேவ தூதர்களை நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கேற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளக்கூடாது இருக்கிறது எப்படி? இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன். இது பைபிள் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. வெட்கமாக நடக்க தான் கூடாது. we should not behave shamelessly. பட் ஆனால் வெட்கப்பட முடியாத சூழ்நிலை இருந்தால் வாயை பொத்திக்கிட்டு ஏற்றுக்கணும். தட்ஸ் another degree of humility. சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள் இல்லையா? சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். நீங்கள் ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்கிறதில்லை? நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்களே. கிறிஸ்து மரித்து பல ஆண்டுகளுக்கு பின்னையும் ஆவியானவர் ஓயலை. God is not dead. நீ சாகலை, நீ உஸ்தரா இருக்க, அவருக்கு என்னத்துக்கு பாடி காமிக்கணும்? அவருக்கு என்ன தெரியாதா? Has he forgotten himself? அதுக்கெலாம் வேற ஆளை பாருங்கள். வேற ஆளை பார்க்கணுன்னா நீங்கள் மந்தையில் இல்லைன்னு அர்த்தம். வேற ஆளை பார்த்துக்குவார். அவருக்கு என்ன? கல்லுகளிலிருந்தே பிள்ளைகளை உண்டாக்க முடியும். நீங்கள் தான் பெரிய ஆளா? நீங்களும் நான்லாம் ஒரு ஆளா? ஆனால் நம்ம தெரிஞ்சிருக்காரே. அதுக்கு தான் பல சுற்ற சூழ்நிலையில் எப்படி நீங்கள் உங்களை பக்குவமாக ஒரு பாலமாக, ஒரு நீரோடையாக, ஏதோ ஒரு பாத்திரமாக, கரண்டியாக நீங்கள் எப்படி உங்களை ஒப்புவிப்பது, எப்படி நீங்கள் உபயோகமாக விட்டு கொடுப்பதுங்கிறது அந்த அனுபவத்தின் மூலமாக நீங்கள் கற்றுக்க முடியும். கூட இருக்கணும். அழுகளோட அழுங்கள்னா வெறும் ஒப்பாரி மாத்திரம் இல்லை. யூ ஃபஸ்ட் ஸ்டே பிசைட் தெம். பாருங்கள், இப்போ கூட நான் சொன்னேன், உங்களுக்கு வேடிக்கையாக தெரியும். எனக்கு ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு நான் சொல்ல இஷ்டப்படலை. வாயின் வார்த்தையில் நான் சிக்குண்டு போக இஷ்டப்படலை. அதுங்க கூலி தான் வாங்குறாங்க. கேள்வி எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ. மேபி ட்ரூ, மே நாட் பி ட்ரூ. எல்லாம் அது உங்கள் கிராமிய வழக்கமாக இருக்கும். ஒப்பாரி வைக்கிறாங்களா, இளவு ஒப்பாரிங்கிறாங்க. அது மாதிரி எப்படி அது மாதிரி என்னென்னத்தையோ சொல்லி அப்படி அழுகுறாங்க. உண்மையாகவே சரீர உணர்வை சற்று கிளர்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு அவங்க என்னமோ கொலை விழுந்த மாதிரி தான் அழுகுறாங்க. விழுந்துட்டு கொஞ்ச நேரம், ஒரு ப்ராபப்ளி 5 to 7 minutes, 10 minutes, 15 minutes, quite a long time. முடிஞ்சவொடனே இங்கே வந்து எப்படி பேசுகிறாங்க. ஐயோ, ஐ could not really understand. என்னம்மா அங்கே அப்படி கதி கலங்குற மாதிரி அழுதாங்க, இங்கே வந்து இப்படி பேசிகிட்டு இருக்காங்க பரணி. லேடிஸ் கவனிங்க, 2 பேர் ஒருத்தி
பைபிளை தவிர சபை சரித்திரத்தில் எத்தனை பேர் வாழ்க்கையை திறப்பின் வாயில செலவழித்து எழுப்புதலின் பாத்திரங்களுக்கு எழும்பும்படி காரணமாக இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு பேர் சேர்க்குறீங்களா? உங்களுக்கு அந்த பேர் வேணான்னு தெளிவாக இருக்கிறீங்களா? வாயை மூடிட்டு இருக்கணும். அப்போது என்ன கிடைக்குதோ வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். சும்மா இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணி இந்த வேஷம்லாம் கடவுள்கிட்ட போடக்கூடாது. உங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வேணுமா? உங்களுக்கு ஸ்பெஷல் கவனிப்பு வேணுமா? ஒப்பு கொடுங்க, விட்டு கொடுங்க, சகிச்சுக்கோங்க, கூடி வாழுங்க, பொறுமையாக இருங்க, முந்திக்கிட்டு வாங்க. அதானே பிலிப்பியரில் வாசிக்கிறோம், அடுத்தவனை உன்னை விட மேன்மையாக என்னன்னு. பாடையில் போகிற வரைக்கும் இது நம்ம எல்லாத்துக்கும் இருக்கிற டெஸ்ட்டு தான். ஒரு தடவை நீங்கள் விட்டு கொடுத்துட்டா அதை காலம் பூரா எவர் லாஸ்டிங் சொல்லிடுவீங்களா? தரிசனம் இல்லாமல் உட்காந்துருக்கீங்க. இன்னும் என்னமோ மண்டைக்குள்ளே ஏதோ நுழையணும்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. சபைகள் நிலைமையெல்லாம் ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஆயத்தம் உள்ளவர்கள் இல்லை, அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் அபாத்திரமாக போயிட்டே இருக்கும்போது ஆண்டவர் கண்டவனையும் கடவனையும் கூப்பிட்டு உபயோகிச்சுட்டே இருக்கிறாரு. சபையும் பார்க்கறதில்ல, உலகம் பார்க்கறதில்ல. நான் யோசிக்கிறேன், திஸ் இஸ் மை தாட். ஜீசஸ் வெற்றி பவனின்னு சொல்கிறோம். உண்மையாக ஆவிக்குரிய ரீதியில் வெற்றி பவனி தான். ஈவன் அதர்வைஸ் அந்த ஒரு அக்கேஷனாவது இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவரை மதிக்கணும்னு ஒரு புத்தி வந்துச்சு. தட்ஸ் ஆல்சோ another measure of victory. அப்போது அவர் எருசலேமுக்குள்ளே வராரு, அந்த ஒலிவு மலையில் இறங்கி அந்த பாதையில். அப்போ எல்லோரும் பாடுறாங்க, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர், நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், ஒசானா அப்படிலாம் சொல்கிறாங்க. கழுதை மேலே தான் ஏறி வர்றாரு, எல்லாத்தையும் விரிக்கிறாங்க. கழுதை எதையும் பார்த்து பராக்கு போல் கழுதை தான். கழுதை புத்தி அது என்னன்னு பெருசாக மதிப்பாக பார்க்கறதுனால அது உணவாக தானே பார்க்குது. அது பேப்பரை திங்கிற வழக்கமாக நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியம். கழுதைகள் பேப்பரை திங்கணும் இல்லையா? இளத்தலையெல்லாம் வெட்டி தான் போட்டாங்க. பட் இட் would not dare to feed on them. That's a rare thing I see. As an animal, 5 அறிவுள்ள ஒரு அனிமல், இயேசு கொடுக்கப்பட்ட மரியாதையில் விரிக்கப்பட்ட இளத்தலைகளை சாப்பிட்றதுக்கு புத்தி போகலை. விரிக்கப்பட்ட வெவ்வேறு விஷயத்தை வாயில் வைக்க அதுக்கு தோணலை. தலை குனிஞ்சு கரெக்டாக போயிட்டே இருக்குது. ஸ்தோத்திரம். கழுதைக்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டிய நிலைமை இருக்குது. நம்ம நிலைமை, வாட் அ பிட்டி, வாட் அ ஷேம் ஆன் அஸ். நமக்கு கண்டதையும் பார்த்தா காஞ்ச மாடு கம்பளை பூந்த மாதிரி. என்னைக்கு தான் உங்களுக்குள்ளே உப்புள்ளவர்களாக இருங்கன்னு இயேசு சொல்லியிருக்காரு. இருக்கிறீங்களா? விரைக்க தான் காலம்புறா பார்க்குறீங்க. அதுதான் உங்கள் கண்ணு மூஞ்சி முகரையை பார்க்க முடியாதனால தான் கண்ணை மூடி பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன் உங்களால் உங்கள் விஷயத்தில் முடியும் நிற்க முடியல? முரண்டு பிடிக்கிறீங்க, அது வேறு விஷயம். முடியும் நிற்கிறலையே, முரட்டுத்தனமாக இருக்கிறீங்க, மூர்க்கமாக இருக்கிறீங்க, நெஞ்செழுத்தமாக இருக்கிறீங்க. அதை யார் கேட்டா? அது சாத்தானின் குணம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே ஆக்கப்பூர்வமாக ஒரு காரியத்தை என்னால் செய்ய முடியும். ஆக்கப்படுத்தவனுக்கு ஆற பொருட்கள்னு தமிழில் சொல்லியிருக்கிறாங்க. பொறுமை இல்லை. பொறுமை உங்களுக்குள்ளே உங்களை பற்றி அந்த டிசைனில் பேஷன்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் யுவர் ஸ்ட்ரக்சர். எங்களுக்கு 10 கிலோ கொடுத்தா உங்களுக்கு கண்டிப்பாக 15 கிலோ கொடுத்துருக்காரு. ஏன் உங்களால் பொறுமையாக இருக்க முடியல? எல்லாம் நான் யோசிக்கிறேன் உங்களை பற்றி. ஏதோ இழிச்சவாய் பொம்பளை அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்.
ஏன்ட்ட நீங்கள் ஆர்கியூலாம் பண்ணாதீங்க. உங்கள் ஆர்கியூமெண்ட்லாம் பைபிளோட பண்ணுங்கள். இந்த உங்கள் மாத்தும மணவாளர் நேசர் சொல்கிறீங்களே நாயகர், அவர்கிட்ட பண்ணுங்கள். அதுதான் நீங்கள், அவர் தான் உயிரோடு இருக்கிறார், என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறாரு. இல்லை உங்களுக்கு யார் இந்த மாதிரி மட்டித்தனமாக ஒத்து ஊதுறோம், அவங்களோட போட்டு 2 பேரும் வாயடி கையடி சண்டை போட்டுக்காங்க. ஏதாவது தேர்தான்னு பாருங்கள். சாதிச்சிங்கன்னா நீங்கள் ஓகே குட், கீப் ப்ரெஸ்ஸிங் ஆன், வை நாட். வாழ்க்கையை விரயமாக்காதீங்க. ஓகே, நாம் வேகமாக கொஞ்ச நேரம் எழுந்துச்சு இந்த இஸ்லாமியர்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் மற்ற காரியங்களை யோசிப்போம். எனக்கே நேரம் இருக்காது. எழுந்திருப்போம். லெட்ஸ் ஆல் ஸ்டாண்ட் டுகெதர். சிலுவை தியானத்தை நாம் தியானித்து கடந்து செல்வோம். நேற்றைய தினத்தில் பகைவனை நேசி என்கிற முதல் பகுதியை பார்த்தோம். இன்றைக்கு நாம் 2ஆம் பகுதியை தியானிப்போம். எதிரி உயர்வதால் நமக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. ஆனால் அவனை பார்த்து பொறாமைப்பட்டால் கிறிஸ்தவ வாழ்வுக்கு அது நஷ்டம். எதிரி உயர்வதால் நமக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. ஆனால் அவனை பார்த்து பொறாமைப்பட்டால் கிறிஸ்தவ வாழ்வுக்கு அது நஷ்டம். எதிரிகளை கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும் என்று சொல்வது கூட பிதாவே அவர்களை மன்னியும் என்கிற இயேசுவின் குணத்தை நாம் மீறுவதாகவே இருக்கிறது. ரொம்ப க்ரூவலிங் ஸ்டேட்மெண்ட். எதிரிகளை கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும் என்று சொல்ல அப்படின்னு 3-4 சங்கீதம் பைபிளில் இருக்குது. வெரி ஸ்ட்ராங் பஞ்சன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். அவன் கையை காலை முறிங்க அப்படிலாமே ஸ்ட்ரெயிட்டாக ஜெபிக்கிற சங்கீதக்காரர் இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் ஆண்டவர் முடிச்சு தானே கை கால் அவர் எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை என்கிற மாத்திரம்தான் நிறைவேறிச்சு. மற்றபடி ஆண்டவர் லெஃப்ட் அண்ட் ரைட் துன்பப்படுத்திட்டாங்களே. சம்திங் டு ரியலி ரிப்பெண்ட் அபவுட். எதிரிகளை கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும் என்று சொல்வது கூட பிதாவே இவர்களை மன்னியும் என்கிற இயேசுவின் குணத்துக்கு நாம் மீறுதலாக, இயேசுவின் குணத்தை நாம் மீறுகிறதாகவே இருக்கிறது. எதிரிகளை மன்னித்து விடுவது கூட எளிதாக இருக்கிறது. எதிரிகளை மன்னித்து விடுவது கூட எளிதாக இருக்கிறது. ஆனால் இயேசு நம்மிடம் அவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லும்போது நமக்கு அது கடினமாக இருக்கிறது. கடவுள் பகை உணர்வை எவ்வளவு வெறுக்கிறார் என்பது தெளிவாக புரிகிறதா நமக்கு? எதிரியை மன்னித்து விடுவது எளிதாக இருக்கிறது. ஆனால் இயேசு நம்மிடம் அவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லும்போது அது நமக்கு கடினமாக இருக்கிறது. இருந்தாலும் கடவுள் பகை உணர்வை எவ்வளவு வெறுக்கிறார் என்பது தெளிவாக புரிகிறது. சிலுவையில் மரித்த இயேசுவை விட சிலுவையில் இருந்து கொண்டே மன்னித்த இயேசு அப்பப்பா எழுத வார்த்தைகளே இல்லை. சிலுவையில் மரித்த இயேசுவை விட சிலுவையில் இருந்து கொண்டே மன்னித்த இயேசு அப்படின்னா எல்லாத்தையுமே என்னத்தெல்லாம் யோசிக்க முடியும். எதெல்லாம் நம்ம வாழ்வில் எதிர்மறையாக இருக்குது, ஸ்பிரிச்சுவலாக, சோலிஷாக, ஃபிசிக்கலாக, ஆவியில், ஆத்மாவிலே, சரீரத்தில் என்னெல்லாம் பாடுகள், என்னெல்லாம் நிந்தனைகள், என்னெல்லாம் அவமானங்கள், என்னெல்லாம் நிராகரிப்புகள், என்னெல்லாம் நஷ்டங்கள், எல்லாத்தின் மத்தியில் அந்த வேதனையில் இருக்கும்போதே இவங்க செய்கிறது அறியாது இருக்கிறார்கள், இவளை மன்னியும் சொல்லுறது நமக்கு எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு. நான் தேவையில்லாமல் வியாக்கியானம் பண்ண இஷ்டப்படலை. ஒன்றும் தெரியாமல் பாசாங்கம் நீங்கள் பண்ண வேண்டாம். இப்படிலாம் நான் யோசிக்கவே இல்லை பிரதர், இப்படிலாம் நான் நினைக்கவே இல்லை, இப்படிலாம் நடக்கும்னு நினைக்கவே இல்லை அப்படிலாம் சொல்லுவோம்ல. யூஸ்வலாக நம்ம இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது என்ன தெரியும், என்னப்போ நம்ம ரொம்ப Cloud 9 இருக்கோம், 9வது வானத்தில் இருக்கோம், ரொம்ப பெரிய அவசரமான இடத்துல இருக்கும். இந்த தப்பு பண்ணவங்களாம் வீணாக பண்ணவனுங்க, புழுதியில் இருக்கானுங்க, மரியாதை தெரியாதவனுங்க அப்படின்னு நினைப்போம். ஜீசஸ் மாதிரி எப்படி இருந்தான்னு நினைக்கிறீங்க? சிலுவையில் அவசரமாக தானே கொல்கத்தாவில்
கொல்கதா காமிக்கிறாங்க. இஸ்ரேல் போனால் கார இந்த பொன்மலை இருக்குது பார்த்தீங்களா, பொன்மலை இல்லை பொன்மலையோட கொஞ்சம் அவசரமாக இருக்குமோ என்னமோ, எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ அது மேலே ஒரு 10 to 12 ஃபீட், ஏன்னா 14 ஃபீட் இருக்குன்னா 2 அடி ஆழத்தில் தான் அந்த சிலுவையை பதிச்சிருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு 14 ஃபீட் வச்சுக்கோங்களேன். அதில் ஆண்டவர் தொங்கி தானே உலகத்தை பார்த்தாரு, எருசலேமை பார்த்தாரு. அங்கே தொங்கிட்டே தானே மன்னிப்பை கொடுத்தாரு. நான் இயேசு இல்லைப்பா நம்ம எல்லோரும் சொல்கிறோம் இல்லை, வாய்க்கும் கைக்கும் இல்லை. அப்படின்னா நம்ம பேதுருவோட ரொம்ப ரிஃபைண்டாக மறுதளிக்கிறோம். அவராது தெரியாதனமாக அவர் எப்பயுமே ஒரு முந்திரி கொட்டை, அதனால் அந்த மாதிரி ஒரு அன்ரிஃபைண்டாக அவர் இயேசு தெரியாதுன்னு சொல்லி மறுதளிச்சிட்டார். நாமெல்லாம் ரொம்ப விவரமாக நாம இயேசு மாதிரி இல்லைப்பா, நான்லாம் இயேசு இல்லைப்பா, அதெல்லாம் முடியவே முடியாதுன்னா ரொம்ப பொல்லாத ஜனங்க, நம்ம மகா பொல்லாத ஜனங்க. இயேசு போல மாற முயற்சிக்கிறேன், பாடுகளை சகிக்க பலன் தாங்க, தாங்கிக்க பலன் தாங்க, அப்படி தான் கேட்கணும். இந்த இவர் கூட மோன்சி லாஸ்டர்ஸ் நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங், அந்த குழுவில் ஒரு பாட்டு பாடியிருக்காங்களே, ஒரு அம்மா பாடும், மன்னிக்க பலன் தாங்க அப்படிலாம் வரும். சரி, உங்களுக்கு எல்லாம் அந்த எல்லா பாட்டும் நமக்கு தெரியும். ஐயோ, நமக்கு தெரியாத பாட்டே கிடையாது, நமக்கு தெரியாத சத்தியமே கிடையாது. நான் கூட இங்கே வரும்போது ஏன் தான் என்ன யோசித்து வருவோம். சரி, ஏதோ கீழ்ப்படிஞ்சு சொல்லிகிட்டு இருக்கேன். இது இரவல், இவர் மெர்லின் தாட்ஸ், இது பாஸ்டர் ரவியுடைய தாட்ஸ் இல்லை. ஹோலி ஸ்பிரிட். அன்பிலே வளர வேண்டுமானால் எதிரியையும் நேசித்தாக வேண்டும், ஏனெனில் அது மட்டுமே சுயநலமில்லாத அன்பிற்கு அத்தாட்சி. ஹலோ, உங்களை நல்லா உயிர் துறந்து உண்மையாக எதிரி பக்கமாக போய் இதெல்லாம் செய்யணுன்ட்டு இருக்கார். எதிரியாகவே இருந்தாலே அவனையே நேசி தாங்க வேண்டுங்கிற நம்ம ஒன்றும் அப்படிலாம் எதிரிலாம் நமக்கு இருக்காங்களா? நீங்கள் தான் யோசிக்கணும். நீ போனாலே அவனை பார்த்து அப்படிலாம் சொல்கிறாங்க, இருக்காங்களா? நீங்கள் தான் யோசிக்கணும். அந்த மாதிரிலாம் எதிரிலாம் சம்பாதிச்சு வச்சுருக்கீங்களா? ஐயோ, வச்சுருக்கீங்களா? என்ன பெருமை. ஆனால் நீங்கள் தான் இதை செய்யணும். சோதரம் அப்படி ஒருத்தர் எதிரியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கணிப்பிலும் ஏதோ குறை தான், நம்முடைய கணிப்பிலும் ஏதோ குறை தான். சரி, காரியத்துக்கு வருவோம். அன்பிலே வளர வேண்டுமானால் எதிரியும் நேசித்தாக வேண்டும், ஏனெனில் அது மட்டுமே சுயநலமில்லாத அன்பிற்கு அத்தாட்சி. இயேசுவே மலை பிரசங்கத்தை மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்கள் வாசிக்க அதை கடைப்பிடிப்பது தான் நீர் எங்களுக்கு கொடுத்த கொல்கதா மலை, அதை ஏற பலன் தாரும், இது எங்கள் சிலுவை பயணமாகட்டும். ஆமேன். இப்போ நம்ம ரொம்ப பெரிய உச்சிக்கு வந்துட்டோமாக்கும், வளர்ச்சி வந்துட்டோமாக்கும், நம்ம நட்சத்திரமாக்கும், நம்ம சாட்சி அப்படியே பிரகாசிக்கிறதாக்குங்களாம் ஒரு எண்ணம் இருக்குது முன்ன பின்ன இல்லையா? ஏற்றத்தாழ்வோடு இந்த ரோமன் கேத்தலிக்ஸ், இந்த சிஎஸ்ஐ, இந்த டிஎல்சி, சோன் அதர் மெயின்லைன் சர்ச்சஸ், அவங்களாம் நம்மளோட கொஞ்சம் மட்டமாக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். நாம் இவ்வளோ வளர்ந்துட்டோம்ல. நமக்கு மத்தேயு 5, 6 அதிகாரம், 5, 6, 7 அதிகாரம் தான் சிலுவை பாதை. சோத்திரம். அதுங்கெல்லாம் போய் செத்துப்போன இயேசுவுக்கு இது மாதிரி இப்போ நான் 1, 2, 3, 4, 5 பேஸ் 10, அவங்க 12 ஸ்டேஷன்ஸு. அங்கே ஒன்று இங்கே வச்சுக்கோம், 12 ஆகிடுச்சு கரெக்டாக. நம்ம கோயில்லையும் 12 வச்சுக்கலாம். ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ நின்று தியானம் பண்ணி இதை பண்ணிட்டு போகிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு அவனை சொல்கிறோம்ல. அவங்கள பற்றி நம்மளை என்ன சொல்ல, ஈஸி தான், கரெக்ட், நீ சொன்னது கரெக்டு தான், ரொம்ப ஈஸி தான். ஆனால் உனக்கு நான் ஒரு சிலுவை பாதை வச்சுருக்கிறேன். மத்தேயு 5, 6, 7 எல்லாம் சொல்லுங்கள். ஆமாம், மற்றவங்க ஏறி இறங்கி முட்டி போட்டு சோத்திரம் பண்ணி சிலுவை அந்த அடையாளம்லாம் போட்டு பாராபெரி தீரிங்கிற மாதிரி ஒரு பரலோக மந்திரம், ஒரு திருத்தவ மந்திரம், ஒரு மங்கள வார்த்தை இதெல்லாம் சொல்லிட்டு போனதெல்லாம் ஓகே. உனக்கு நான் 3 ஸ்தலம் தான் வச்சுருக்கேன், 12 ஸ்தலம் இல்லை. மத்தேயு 5, மத்தேயு 6, மத்தேயு 7. எத்தனை பேர் இந்த 3 ஸ்தலத்தில் பயணிக்க வருகிறீர்கள், வர ஆயத்தமாக இருக்கிறீங்க? கூட்டத்துக்கு வந்துட்டீங்க, அது வேறு விஷயம். இன்றைக்கி வருவீங்க, நாளைக்கு வராமல் போவீங்க, தேவை சேவைன்னு 1000 இருக்கும். ஆனால் எத்தனை பேர்
மத்தேயு 5:6-7ங்கிற 3 ஸ்தலத்தை நான் என் சிலுவை எடுத்துக்கொண்டு பயணித்து வருகிறேன் சொல்கிறவங்க மாத்திரம் எஞ்சிலுங்க, அப்போ தான் கூட்ட முடியும். புரியுதா புரியலையோ? எல்லாம் உட்காந்துருக்கு, எப்படியோ கூட்டத்தை முடித்தா சரின்னு. வாடா சூடாக வந்தது ஆறிக்கிட்டு இருக்கு, இவரோ வைத்தறிச்சலை கொட்டியிருக்க. இது 8வது அதிகாரம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த உங்களுக்குள்ளே உண்மையாகவே பாரப்பட்டவங்க, உங்களுக்குள்ளே ரொம்பவே புரிதல், பயங்கர புரிதல் உங்களுக்கு இருக்கு. நான் நக்கல்லாம் பண்ணல, யூ ரியலி வேலை இன்ஃபார்ம் பண்ணால் நீங்கள் பண்ணுறது ரொம்ப அழிச்சாட்டியம், அதனால தான் வீணாக போயிட்டுருக்கீங்க. யாராவது ரொம்ப புரிஞ்சவங்க ஜெபம் பண்ணுங்கள். மத்தேயு 5:6-7 என்ற 3 ஸ்தலத்தை எங்கள் சிலுவை பயணமாக நாங்கள் எடுத்துக்கொண்டு இந்த எல்லையில் இருக்க பெண்கள் ஞான எழுப்புதல் அடைய, ரட்சணையும் அடைய எங்களை உபயோகம். யாராவது ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள் சீக்கிரம்.